இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நல்லா ஃபிளாக்ஷிப் லெவல் பர்ஃபார்மன்ஸ், ஜீஸோட கேமரா கான்ஃபிகரேஷன், அப்புறம் 6500 mAh பேட்டரி, நல்லா காம்பாக்ட் சைஸ், ஆல் இன் ஒன் பேக்கேஜா இருக்கு. இதுதான் அந்த X200 FE. இந்த ஃபோனை பத்தி ஃபுல் ரிவ்யூ இப்ப நம்ம சேனல்ல பேச போறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்க. இது உங்க விவோட எக்ஸ் சீரிஸை பொறுத்த வரைக்கும் கேமரா தான் விவோட ஹைலைட்டாகவே இருக்கும். ரியர் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க, 50 MP ஜீஸோட டெலஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க, 8 MP அல்ட்ராவைட் கேமரா கொடுத்துருக்காங்க, 50 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பொறுத்த வரைக்கும் நல்லா பெட்டரான டீட்டெயில்ஸ் கிடைக்குது. நல்லா வந்துட்டு ப்ரீமியமான அவுட்புட்டும் நல்லாவே ஃபோட்டோஸ்லாம் நல்லாவே கிடைக்குது. ஜூஸ் கலர்ஸ் டியூனிங்ஸ் ரொம்பவே வந்து ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்லலாம். டெலஃபோட்டோ கேமராஸ் ஆர் ஸோ மச் இம்ப்ரவைஸ் 3x ஜூம்ஸ், போர்ட்ரேட்ஸ் அண்ட் லாங் டிஸ்டன்ஸ்லாம் ரொம்பவே ஷார்ப்பாகவே கொடுத்துருக்காங்க. லோ லைட் ஃபோட்டோகிராஃபிங்கிறப்போது நல்லாவே வந்துட்டு ஹேண்டில் பண்ணுது. வைடு மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஃப்ளாக்ஷிப் லெவல் இல்லாமல் அது கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் மிட்ரேஜ் ஃபோன்ஸ் அதில் வர மாதிரி ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கு. அப்படியே வீடியோ ரெக்கார்டிங் சைடு வந்தோம்னா 4K 60 fps சப்போர்ட் இருக்குது. நல்லா ஸ்டெபிளைஸர் வீடியோஸ்லாம் நம்மளாவே ஸ்டெபிளைஸாகவே இருக்குது. அப்புறம் வந்து கண்டென்ட்ஸ் அண்ட் வீடியோ கிரியேட்டிங் வ்ளாகிங்ஸ் அதுக்கெலாம் வந்துட்டு நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். ஃபோன் டிசைனை பற்றி பார்ப்போமா, நல்லா ப்ரீமியமாகவே இருக்குது. மெட்டல் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு IP68 அண்ட் 69 வந்துட்டு வாட்டர் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி சைடு பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒன்றும் காம்ப்ரமைசஸ் இல்லை. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேவும் ஒரு ஹைலைட்னே சொல்லலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.31 இன்ச் LTPO AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1000 nits பீக் பிரைட்னஸ், அதோட தாண்டி 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் விசிபிலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. எப்படின்னா வந்துட்டு யூடியூப் வீடியோஸ் பார்க்கும்போது, நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கும்போது நல்லா ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குதுன்னே சொல்லலாம். சன்லைட்டில் டேரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது கூட நல்லா ஃபீலாகவே தருது. அவுட்டோரில் நல்லா பிரைட்னஸ் கொடுக்குது. நல்லா டேரக்ட் சன்லைட்ஸில் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கலர்லாம் வந்துட்டு தெரியுது. ஃபோன் நல்லாவே யூஸ் பண்ண முடியுது. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் MediaTekோட 9300+ கொடுத்துருக்காங்க. போன வருஷம் ப்ராசஸ் தான், ஆனால் வந்துட்டு அந்த ப்ராசஸர் வந்துட்டு ரொம்பவே நல்லாவே ஹேண்டில் பண்ணுன்னு சொன்னான். கால் ஆஃப் டியூட்டி ஏதாவது கேம் விளாடும்போதும் சரி, மல்டி டாஸ்கிங்காக இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு ஹேண்டில் பண்ணுது. ஆண்ட்ராய்டு ஸ்கோரும் கிட்டத்தட்ட 1.9 மில்லியன் ப்ளஸ் வருது. மற்றபடி வந்துட்டு ஹீட் டிஸ்பிளேஷனும் வந்துட்டு சூப்பராகவே நல்லாவே கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 6500 mAh கொடுத்துருக்காங்க. அது போக 90 வாட்ஸ் வந்துட்டு ஸ்பீட் சார்ஜ். இதை பற்றி ஃப்ராங்காக சொல்ல போனால் அவங்க வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதே 1.5 days, அப்புறம் வந்து 2 days இந்த மாதிரி தருவாங்க. ஆனால் நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்துட்டு 1 day எனக்கு கரெக்டாக இருக்குது. கேமராஸ் யூஸ் பண்ணுவேன், மற்றபடி மல்டி டாஸ்கிங்ஸ் எப்போதுமே ஃபோன்ஸ் அது மாதிரி பண்ணும்போது எனக்கு வந்துட்டு 1 day வருது. அதே மாதிரி ஃபோன் சார்ஜ் ஏறும்போது எனக்கு 1 hour கிட்ட ஆயிடுது. அது வந்துட்டு நான் வந்துட்டு ஃபோனை ஃபுல்லாக சார்ஜ் பண்ண மாட்டேன். 90% லிமிட் வச்சு சார்ஜ் பண்ணும்போதே எனக்கு 1 hour ஆயிருக்கு. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஃபன்டச் OS 15 ரன் ஆகுது. ஆனால் வந்துட்டு ஸ்டில்ஸ் உள்ளே வந்துட்டு இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் தான், ஒரு 60,000 போட்டு வாங்குறோம் அப்படிங்கிறப்போ கூட அந்த நீட்டான UI ஃபீல் வந்து கிடைக்க மாட்டேங்குது. UI நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து ப்ளோட்வேர்ஸு, ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸு அதெல்லாம் கொஞ்சம் தலைவலியாகவே தான் ஃபீல் ஆகுது. அப்புறம் வந்துட்டு நிறையா தான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது, நிறையா தான் வந்து அன்இன்ஸ்டாலே பண்ண முடியாது. அதை வந்துட்டு மேனேஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு எனக்கு UI பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அதில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி காசுக்காக போய் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் ஒரு 60,000 போட ஃபோன் வாங்குறப்போங்கிறப்போ அதுக்கான ஃப்ளாக்ஷிப்போட ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக வாங்குகிறோம். அப்படிங்கிறப்ப நமக்கு அது தேவைப்படுது. ஆனால் வந்து அதுலேயும் கொண்டு போய் ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ், ப்ளோட்வேர்ஸ் அந்த மாதிரி கொடுக்கும் போதெல்லாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஃப்ளாக்ஷிப் ஃபோனோட அந்த இது வந்து UIயில் மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதுக்கு நான் வந்துட்டு 30,000 கொடுத்து வாங்கி சில பிராண்ட்ஸ்லாம் வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ப்ளோட்வேர்ஸு இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இந்த ஃபோனோட மேஜர் கான்சர்ன் பார்க்கும்போது இவ்வளோ ரேட்டு போட்டு வாங்கினாலும் இந்த ஃபோனில் வந்துட்டு ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. அப்புறம் வந்துட்டு UFS 3.1 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வர அந்த ரேஞ்சில் வர பட்ஜெட்டில் வர ஃபோனில் கூட UFS 4.0 கொடுத்துருக்காங்க. நான் வந்துட்டு ஸ்டில் இவங்க வந்துட்டு 3.1 கொடுத்துருக்கிறது ரொம்ப வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நமக்கு வந்துட்டு கேமரா பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னால் வந்துட்டு நான் வந்து இந்த ஃபோன் சஜஸ்ட் பண்ணுவேன். கேமரா ப்ளஸ் பேட்ரி 6500. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு iQOO 13 இருக்குது. அதுவே வந்து கொஞ்சம் ஆஃபர் ரேட்ஸில் வந்துட்டு 55 கிடைக்குது.
இது வந்துட்டு அப்புறம் வந்துட்டு X200 Tன்னு இன்னொரு ஃபோன் ஒண்ணு இருக்கு. அது வந்துட்டு X300ஓட மினியேச்சர் வெர்ஷன் மாரி குடுத்துருக்காய்ங்க. அந்த ஃபோன் இருக்கு. அதையும் நீங்க ட்ரை பண்ணலாம். அதோட ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு நம்ம சேனல்ல கூடிய சீக்கிரம் போடுவோம். அந்த ரிவ்யூஸ்லாம் தெரிஞ்சுக்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரிப்பா, இந்த ஃபோன யார் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நல்லா உங்களுக்கு வந்து காம்பேக்ட்டான சைஸ்ல வந்துட்டு ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் தேடிட்டு இருக்கீங்கன்னா, இந்த ஃபோன கண்டிப்பாவே ப்ரிஃபர் பண்ணலாம். அது போக வந்துட்டு Zeusஸோட கேமரா, போர்ட்ரேட்ஸ்லாம் வந்து அட்டகாசமா இருக்கு. வீடியோஸ் வந்துட்டு நல்லாவே இருக்கு. நீங்க முன்னாடி பார்த்துருக்கலாம். என்னோட iPhone 15ஓட ரிவ்யூ. அந்த ரிவ்யூவுமே வந்து இந்த ஃபோன்ல தான் நான் எடுத்தேன். வ்ளாகிங்கு, அப்புறம் வந்துட்டு கன்டென்ட் கிரியேஷன்ஸுக்குலாம் வந்துட்டு ரொம்பவே நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். மத்த போக வந்துட்டு பேட்டரி நல்ல பேட்டரியாவே குடுத்துருக்காங்க. ஒரு நாள் நல்லாவே நிக்குது. அந்த மாரி யூஸ் பண்றவங்க வந்துட்டு இந்த ஃபோன கண்டிப்பாவே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நல்லாவே இருக்கு இந்த ஃபோனு. இத வந்து குறை சொல்ற மாரிங்கிற வந்து எதுவுமே மேஜரா வந்துட்டு குறை சொல்றதுன்னா, வயர்லெஸ் சார்ஜிங், அந்த UFS 3.1 அத மட்டும் தான் சொல்ல முடியும். மத்தபடி எதுவுமே சொல்ல முடியாது.